வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 2 நிமிஷத்துலேயே இட்லி தோசைக்கு சூப்பரான ஒரு சட்னி ரெசிபி பார்க்கலாம் வாங்க. தேங்காய் சட்னி எப்படி செய்யலான்னு பார்ப்போங்க. இப்போ ஒரு 1/2 கப் அளவு தேங்காய் துருவி எடுத்துக்கலாம். 1/4 கப் அளவு பொட்டுக்கடலை, உடைச்ச கடலை, ஒரு 4 இல்லை 5 சின்ன வெங்காயம் தோல் உரித்து எடுத்து வச்சுக்கலாங்க. ஒரு சின்ன பூண்டு பல், ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய், 2 வரமிளகாய் எடுத்துக்கலாம். புளி ஒரு சின்ன சைஸ் எடுத்துப்போம். உப்பு ஒரு டீஸ்பூன் அளவு எடுத்துக்கலாங்க. இதில் காரம் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ்வில் நம்ம ஒரு கடாய் வச்சுட்டு அதில் 2 டீஸ்பூன் அளவு ஆயில் ஊற்றிட்டு வரமிளகாய் மட்டும் வறுத்துக்கலாங்க. இது லைட்டாக வறுப்பட்டதை பச்சை மிளகாயும் சேர்த்து வறுத்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதாங்க. அவ்வளோதான், நம்ம சட்னி குயிக்காகிடும், சிம்பிளாகவும் முடிஞ்சிடும். இது நல்லா வறுப்பட்டதை இறக்கிடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற மற்ற பொருளோடு சேர்த்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு உப்பு புளி இதெல்லாம் வச்சுட்டு அரைச்சிட வேண்டியதாங்க. குயிக்காக 2 நிமிஷத்துக்குள்ளேயே நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு ஈஸியாக இட்லி தோசைக்கெலாம் சட்னி இது போல் செய்யலாங்க. கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ நைஸாக அரைச்சிட்டு ஒரு கிண்ணத்தில் ஊற்றிடலாங்க. தண்ணி கூட இன்னும் கொஞ்சம் கூட கரைச்சிக்கலாம். இதில் ஊற்றிட்டு கரைச்சிட்டு இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். இப்போ அடுப்பில் ஒரு கடாயிலையோ இல்லை தாளிக்கிற கரண்டியில் எண்ணெய் ஒரு 2 டீஸ்பூன் அளவு ஊற்றிட்டு காஞ்சது எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் அதையும் சேர்த்துட்டு உளுத்தம்பருப்பு, ஜீரகம் இதெல்லாம் 1/4 டீஸ்பூன் போட்டு ஒரு வரமிளகாயும் போட்டு வறுத்துக்கலாங்க. எல்லாம் பொரிஞ்சதும் சட்னி மேலே ஊற்றிட வேண்டியதாங்க. ஈஸியான தேங்காய் சட்னி இது போல் செய்யலாம், குயிக்காகவும் செஞ்சிடலாங்க. இட்லி தோசை காரப்பணியாரம் இந்த டிஃபனுக்கெல்லாம் நீங்கள் இது சைட் டிஷ்ஷாக வச்சு கொடுத்தா சூப்பராக இருக்குங்க. டிஃபனுக்கு என்ன சட்னி செய்கிறது, என்ன சைட் டிஷ் செய்கிறதுன்னு நம்ம யோசிச்சுட்ருப்போம். இந்த போல் வீட்டில் தேங்காயும் கொஞ்சமாக இது போல் சின்ன வெங்காயம்லாம் இருந்ததுன்னா குயிக்காக ஈஸியாக நம்ம செஞ்சிடலாங்க. எதுவுமே வதக்கிறதோ இருக்கவே வேண்டாம். இந்த மிளகாய் மட்டும் நம்ம வறுத்துக்கிட்டால் போதும். ஈஸியான இந்த சட்னி, தேங்காய் சட்னி நீங்களும் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.